இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2017 ரிலீஸ் ஆன பைரவா. இந்த படத்தோடைய டைரக்டர் பரதன் அண்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தில் விஜய் அண்ட் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விஜய் சார் வந்து நார்மலாக ஒரு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த பணம்லாம் கொடுத்துட்டு திருப்பி தரலைன்னா போய் கேட்குறக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து போய் வசூல் பண்ணுவார். ரவுடிஸ்லாம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, திமிரா பேசுவாங்க, அவங்கக்கிட்டலாம் போயிட்டு அவங்கள்ட்ட அடித்து வசூல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வேலை தான் பார்த்துட்ருப்பார். இவருடைய ஆஃபீஸில் ஹையர் ஆஃபீஸராக இருக்கிறது யாருன்னா ஒய்ஜி மகேந்திரன் அவர் இருப்பார். அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கும்போது அந்த பொண்ணு கூட படித்த ஒரு பொண்ணாக வந்து கீர்த்தி சுரேஷ் தஞ்சாவூர்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்கள போய் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற எல்லா வேலையும் விஜய்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க ஒய்ஜி மகேந்திரன். அப்போ அவர் தான் கூட்டிகிட்டு வருவார். அவங்கள பார்த்தோன்னே விஜய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் கீர்த்தி சுரேஷை. அவங்க வந்து கல்யாணத்தில் மஹாலில் வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பாங்க, பின்னாடியே திரிவார். அப்போ வரக்கூடிய பாட்டுகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் வந்து கிளம்பிடுவாங்க ஊருக்கு. அவங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட் எதனால் வரும் அப்படின்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. அதை வந்து மாற்றிறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியோட பையன்கிட்ட கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கேட்குறக்காண்டி அவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் இவங்களோட கிளாஸ்மேட்டு தான், கீர்த்தி சுரேஷை கிளாஸ்மேட்டு தான். கொடுக்க வரும்போது அவங்க பார்த்துட்டு அந்த பையனோட கையவே வெட்டிடுவாங்க. அப்போ தான் இவர் விஜய் வந்து கேட்பார், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, இந்த பென்ட்ரைவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க வந்து சொல்லவே ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பெரிய காலேஜில் வந்து நார்மலாக 12th முடித்ததுக்கப்புறமா எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருந்தால் ஒரு காலேஜ் தேடி போவாங்க இல்லையா, பெஸ்ட்டு காலேஜாக, அந்த மாதிரி தேடி போயிருக்கும்போது அங்கே நிறைய பேர் போயிட்டு லட்சக்கணக்கில் காசு கட்டிட்டு தன்னுடைய குழந்தைங்களெல்லாம் சேர்த்து விட்ருப்பாங்க. அது வந்து லேடிஸ் காலேஜு. அப்போ சேர்த்துருக்கும்போது அங்கே வந்து சில இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த இது காலேஜோடைய ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சீஃப் அவங்க வந்து அங்கே உள்ள பொண்ணுங்களை எல்லாம் தவறான விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் பொண்ணுங்களை வந்து கேட்கும்போது இவங்க வந்து காலேஜில் படிக்கக்கூடிய பொண்ணுங்களை அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. ஒரு இதில் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இப்படி ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது கீர்த்தி சுரேஷை வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த இதில் வார்டனாக இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறக்காண்டி வரும்போது பார்த்தா இவங்களுக்கு ஹை ஃபீவராக இருக்கும். என்ன சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா, பிளட்டு கொடுக்கணும், உன்னுடைய பிளட்டு தான் தேவைப்படுது, நீ வந்து வர்றியா, நீ வந்து ஓ பாசிட்டிவ் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இவங்க வந்து எனக்கு ஃபீவராக இருக்குது, நான் வந்து பிளட் கொடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் மறுபடியும் அந்த பிஸ்னஸ்மேன்ஸ்கிட்ட சொல்லி வேறு ஒரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணுங்க சொல்லும்போது, அப்போ கீர்த்தி சுரேஷோடைய அப்போ தான் க்ளோஸ் ஆகிருப்பாங்க, கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணோடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கீர்த்தி சுரேஷ் பார்ப்பாங்க, ஓ பாசிட்டிவ் தானே கேட்டாங்க, ஆனால் அவள் வேறு பிளட் குரூப் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு பேசாமல் இருந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்து கிடப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கீர்த்தி சுரேஷ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை இவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது மூலமாக அந்த காலேஜுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த காலேஜில் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த அவங்க இறந்ததுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான் அந்த பென்ட்ரைவ் அதில் உள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும், அவங்களை கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும், எல்லா விஷயமே இருக்கட்டும், அந்த பொண்ணோட இது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பென்ட்ரைவ் வச்சு எப்படியாவது அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே விஜய் வந்து அந்த ஊருக்கு போவார். போயிட்டு சின்ன சின்ன, அதாவது அந்த பெரிய ஆள் இருக்கார் இல்லையா, அதாவது காலேஜோடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவர் நீங்கள் பண்ண தப்பு தானேன்னு சொல்லி எடுத்து சொல்ல போனால் அவர் வந்து எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவருக்கு காலேஜ் முக்கியம், பணம் முக்கியம், எல்லாம் அவருடைய அந்தஸ்து எல்லாம் முக்கியமாக தெரியும். அப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு அந்த வில்லனை வந்து ஃபுல்லாகவே கொலை பண்ணுறது தான் இவரோட இதே. அதனால் அவங்க கூட உள்ளவங்கள்ட்ட இருந்தே ஹெல்ப்பை வாங்கிட்டு அவர்கிட்ட இருந்து இது பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. கேரளாவில்
கேரளாலேருந்து கொண்டு வந்து தன்னோட பொண்ணு படிக்கணும்னு கொண்டாந்து விட்டுட்டு கடைசியில் அந்த பொண்ணை வந்து அவங்க வந்து பணமாக தான் தூக்கிட்டு போவாங்க இல்லையா? அப்போ அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வாதாடி அவங்களுக்கு தான் பொண்ணு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாதவ, அவள் வந்து நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்ற ஒரு பேரையும் வாங்கி கொடுத்துட்டு கீர்த்தி சுரேஷ்க்கும் நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுப்பாரு. அவங்க ஃபேமிலியவும் காப்பாற்றி விடுவார்.